அந்த அடுத்து எடுத்து என்ன பண்ணுறது வச்சு போடுங்க அப்படின்னு தனிக்கிறியா ஆமா ஆமாப்பா ஆமா ஆமாப்பா எழுதிட்டாங்க பாக்க அந்த 1 மார்க் 1/2 மார்க் அப்படிதான் மிஸ் ஆயிட்டு இருக்கு நமக்கான நேரம் வரல அவ்வளவுதான் சென்னையில இருப்பா அவன் இங்க வரதே இல்லைப்பா பொங்கல் தீபம் தான் வருது கொஞ்சம் போகலாம் பசங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க சரி சரிப்பா சரி சரி ஆமாம்மா சிவில் 2 பேருமே காலேஜ் போயிட்டாங்க அதான் எங்க 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 படிக்கிறாங்க காலேஜ் போய் பெரம்பலூர்லையா ஓ அங்க ஹரிக்கா ஓ சரி 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 சரிப்பா ராமராஜனா மணியா எங்க அம்மா செய்வாங்க அது வெயில போட்டு போட்டு இதாக்கிறாங்க சாப்பாட்டுக்கே பிரச்சனையா இருந்தது இப்ப இது இந்த வயசு வச்சா இன்ஜினியரிங்லாம் என்னங்க முடிச்சா சென்னை சைடு போயிட்டா வேலை பார்த்துக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா தான் கஷ்டம். 5000 10,000 சம்பளம் கொடுப்பானுங்க. இந்த பக்கம் இன்ஜினியரிங் படிச்சா அந்த பக்கம் சென்னை சைடு நமக்கு வேலை இருக்குல்ல, வேலைக்கு போயிடலாம். ஏதாவது ஒரு கம்பெனி, அது பசங்க ஏதாவது கம்பெனி பிடிச்சாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா நல்ல சம்பளம். நம்ம பொம்பளை பிள்ளைங்க தானே பார்த்து சேர்த்து விட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுனால தானே நமக்கு ஒன்றும் அமைஞ்சு தொலை முடியுது. எங்க வேணாலும் தங்கிக்குவானுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குவானுங்க, அவங்கள பத்தி பிரச்சனையே இருக்காது. இவனுமே 4 வருஷம் முடிச்சா சென்னை சைடு போயிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 12 ரூபா 14 ரூபா வர மாதிரி இருக்கும் சித்தப்பா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேலரி இன்க்ரீஸ் ஆயிடும் சித்தப்பா. இல்ல இன்ஜினியரிங் தான் சித்தப்பா பெஸ்ட். மத்த படிப்புலாம் ஆர்ட்ஸ் அதெல்லாம் வேஸ்ட் சித்தப்பா, பசங்களுக்கு வேஸ்ட் சித்தப்பா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பின்னாடி டிகிரிக்கு ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கலாம். ஏன்னா பெரம்பலூர் சைடுலாம் வேலைலாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. சொல்லிக்கிற அளவுக்கு கம்பெனி இல்லை, வேலையும் இல்லை. ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி வேலைக்கு போனால் தான் உண்டு. எக்ஸாம் எழுதலாம் சித்தப்பா. இன்னும் பார்க்கல. இல்லை ஹைட்டா அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், நல்லா வளர்ந்து கிடந்தான். போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் சித்தப்பா.
எனக்கு அது கிளியர் ஆகும் எனக்கு ஹைட் பத்தாது. அதனால வீட்ல போலீஸ் எல்லாம் விட்டு தர மாட்டாங்களா? அதெல்லாம் பாப்பா நீங்க போலாம் பாப்பா அப்படின்றனால தான் அந்த எக்ஸாம் கிளியர் ஆனாலும் அது அப்படியே நிக்குதுங்க சித்தப்பா. அது பெருசா கன்சர்ன் லேடிஸ் போலீஸ் இருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டு சைடுல ஒத்துக்க மாட்டாங்க சித்தப்பா. நம்மலாம் அப்படியே இருக்கும். நானா அந்த போய் அப்படின்றேன். அப்பாவே இருந்தா கூட போய் அப்படி நம்ம லேடிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ஆமா சித்தப்பா. அந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் ஆயிடலாம் சித்தப்பா. டக்கு டக்குன்னு வேலை போட்டுவானுங்க. எஸ்ஐயா போவா அப்படிங்கறா. என்ன பண்ணுவோம் தெரியல. படிக்கணும் சித்தப்பா. போட்டா வேற அத மட்டத்துக்கே போடணும். அடுத்து மட்டுமே மட்டத்துக்கே போடுமா. அந்த கல்லுக்கு போடுறது அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம். வேற நல்லா இருக்கு. வேலை கத்துக்கணும் நம்ம வந்து ஓடுறப்பா. நானே போலீஸ் தான் வந்து கிடந்தேன். இப்ப நமக்கு ஒன்றும் கிடைக்கல தெரியும். அவங்களாச்சும் போங்க. அதே சாதா போலீஸ்னா கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி எஸ்ஐ இந்த மாதிரி போய் கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ சொன்னா டிகிரி நான் தான் படிக்கிறேன். டிகிரி தானே அதுக்கு ஒன்று வேணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சித்தப்பா. அதான் பார்த்தா இந்த டிகிரி முடிச்சு புக்கெல்லாம் வாங்கி தரோம்னா பார்த்தாங்க போனோம் வேலை கிடைக்கும். இல்ல போலீஸ் லைன் வேற சித்தப்பா, டிஎன்பிஎஸ் லைன் வேற சித்தப்பா. போலீஸ் லைன் வேற டிஎன்பிஎஸ் புக்ல வேற லைன் வேற சித்தப்பா. போலீஸ்க்கு கம்மியா படிச்சாலே போதும். டிஎன்பிஎஸ் மார்க் வருமா பாப்பா? பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலயே உங்களுக்கு மார்க் உண்டு. அதனால அவன் கொஞ்சம் படிச்சாலே போதும். ஆனா கொஞ்சமாவது படிச்சு போய் நம்ம எழுதி தரணும் சித்தப்பா. அது கோச்சிங் கொடுக்குறாங்க பாப்பா. கொடுப்பாங்க சித்தப்பா. எல்லா இடத்துலயும் சென்டர் இருக்கு. என்ன அவனுக்கு தான் தெரியும். அவனும் போகணும் இருக்கு. நல்லா படிச்சு போறான். காலேஜ் போறான் வரான். படிப்பாங்க சித்தப்பா. காலேஜ் முடிச்சா எல்லாம் பக்கம் வந்துரும். ஆமா ஆமா. நம்ம பர கஷ்டம் பழக்க வேணாம் அப்படி நம்ம நினைக்கிறேன். இப்ப நினைச்ச பொருளா அப்படி ஊரு கட்டி நம்ம கட்டினது. தெரியும் சித்தப்பா. இன்னைக்கு பார்த்தா நம்மளால கட்ட முடியாது. தெரிஞ்சு இதுக்கு போயிட்டு பண்ணாது. அவன் சென்னையில தான் படிச்சிட்டு இருக்கான் சித்தப்பா. கிரிக்கெட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கான். இங்க வருவாப்பா. எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமான ஃபீல்ட சூஸ் பண்ணியாச்சு சித்தப்பா. அதனால தான் தடுமாட்டமா இருக்கு. தம்பி வேலை தானே போயிட்டு இருக்காப்ல. ஆமா சித்தப்பா. பண்ண படிக்கிறானா? இல்ல படிச்சுலாம் முடிச்சிட்டான். ஒரு டிகிரி கரஸ்ல தான் போட்டுட்டு இருக்கான். பாரு அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அவங்க நேரம் வந்தா பிள்ளைங்க நல்லா இருந்தா பரவாயில்ல. வேலைக்கு போகணும் இன்னைக்கு. நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். காசு கொடுக்குறதா இல்லையா? ஏப்பா நீ வேலைக்கு என்ன காசு கொடுக்கணும்? என்ன பண்றது? வேற காசு இல்ல வாங்க. வேற காசுலாம் இருக்குதுன்னா என்ன எடுத்து சவு பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். கண்டிப்பாப்பா. இதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. நான் படிக்கிற மாதிரி வாங்க படுத்துனா போதும். அதெல்லாம் குவாலிட்டிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா. என்ன பிரித்திகா? எங்க நேத்து இவ தேடிட்டு வந்தா, சபர்ணிகா தேடிட்டு வந்தா, எங்க போனா? சரியா பொண்ணைக்கு கொஞ்சம் அப்படியே சிம்பிள் சொல்றேன். ரொம்பவும் அந்த கல்லுலாம் அந்த கல்லுலாம் போக அப்படியே காட்டுதா? பணமா இருக்கணுமா? நேரத்துல எடுத்துட்டு அன்னைக்கு எங்க அம்மா அந்த பரணி வச்சு தருவாங்க சொல்லுவோம். அதனால அன்னைக்கு கொஞ்சம் வச்சு சிமெண்ட் வச்சுட்டேன். குடிச்சிக்கிட்டா அதான் அவங்க லேட்டா இருக்குது. அது அவங்க வரியில வைக்கிறாங்க. இல்ல அதுவே நைட்டா இருக்குங்க. போனேன் அந்த கடையை அடி போட்டுக்கோ. ஒன்றும் பண்ணடி. வேலை கட்டுனா பரவாயில்லப்பா. போய் விளையாட விளையாட நல்ல மாப்பிளைய பார்த்து கொடுத்துட்டா வேலை முடியும். என்னப்பா வேலை கட்டு உனக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து கொடுத்துட்டா வேலை முடியும். உங்களுக்கு ஒரு இதாக இருக்கா வேலை கட்டிக்கிறேன்.
இதுதான் வேலை கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணி ஒரே போகிறாங்க பாப்போம் இல்ல இப்ப அந்த ஒரு மாசம் நீங்க அதனால சரி கிடைச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம படிக்கிறது இல்லைப்பா கல்யாணம் பண்ணி கூட வேலை கிடைக்கிறாங்க அந்த மாதிரி கூட இருக்காங்க ஒரு காலத்தில் அதனால நல்ல மாப்பிள்ளை பார்க்குறேன் அம்மாக்காக சொன்னேன் நல்ல மாப்பிள்ளை வந்து கட்டி விட்டு வந்து ஆனா அந்த பாயிண்ட்ல தான் வாங்குறோம் அதான் போறது கேட்க என்ன என்ன முடிஞ்சது இல்ல பாயிண்ட் தரீங்க என்ன காரணம் அதான் இது மாதிரி ஒரு கூட இருக்கலாம் இது அதிகம் அப்படி கூட வரலாம் நான் இன்னும் மாட்டா சொல்றேன் போய் சமைச்சு கட்டி மாற்றி வருது எனக்கு வேணும் தம்பி எப்போ வந்தாங்க பொங்கல் தீபாவளி நல்லதுனால அப்படி வந்தாங்கப்பா ஓட்டுக்கு வந்தாங்க வந்தா பாத்துக்க மாட்டேங்கப்பா பசங்க சென்னை ஆளுக்கு பாருங்க இங்க வர மாட்டாங்க வேலையா பாப்பாங்க அங்க கூட்டி போயிருப்பா வேலைய பாப்பாங்க காலையெல்லாம் போன் பண்ணாப்பா பண்ண மாட்டேப்பா இந்த குழந்தை பண்ண கவுத்துல பையன் உள்ள வேலை போயா இது சொல்ல அந்த அண்ணி போனிருக்கான் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் ஃபோன் பண்ணி சொல்ல ஆனா மெட்ராஸ்ல இருக்கா சிலிண்டர் வாங்கி போன வாரம் ஃபோன் பண்ணாரு நான் வேலைக்கு போறேன் சிலிண்டர் வேலை எங்க இல்ல அப்படினா சரி நான் ஏதாவது ஃபோன் பண்ணேன் 10 நாளைக்கு கொடுத்தப்பா பையன் பரவாயில்லையா கரெக்டா பண்ணி தரேன் ஆமா தலையா தான் இருக்கான் எனக்கு 10 நாள் இங்க வரேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படியா இதெல்லாம் பக்கத்து தெரியா பையனுக்குலாம் பையனா ஆபரேஷன் பண்ண நடக்கும் லேட்டா வரலாம் தெரியுமா பஸ்ல டிராவல் பண்ண முடியாதுங்களா காலையா இருந்தாலும் ஆபரேஷன் தான் பையன் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தான் அதனால ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 நாளுக்கு அப்புறம் தான் டேட் அவ்வளவு வலி தாங்க முடியாதுக்கு அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடியே ஆபரேஷன் பண்ணி எடுத்துச்சு சென்னையில இருக்காங்க வாங்கிட்டு போனாச்சு அப்புறம் பையன் பிறந்திருப்பான் இப்போ 15 நாளே ஆக போகுது சரி என் பார்க்க வர முடியலங்கிறனால கூட சொல்லாம இருக்கலாம் இங்க வந்து அப்புறம் சொல்லிக்கலாம் கூட நினைச்சிருப்பாங்க பையன் வந்துச்சுன்னா நம்ம சந்தோஷம் தானே இப்போ இங்க வாங்கி பார்க்கலாம் நம்ம காயெல்லாம் வந்து நான் போன் பார்த்தா அதுக்கு சொன்னா போய் பார்த்தேன் சின்ன பையனா அப்பா எல்லாம் அங்கே தான் இருப்போம் நாட்டில் இப்போ அங்கே எங்கே ஒரு ஈக்க கல்ல உட்காந்து பேச கூட நேரம் இல்லாத அளவுக்கு இப்போலாம் அவங்க வேலையை பார்த்துப்பா வேலை இல்லை உட்கார நேரம் இல்லை இப்போலாம் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும் அது பாட்டில் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக போச்சு
இப்போ இங்கே இந்த காலேஜ் என்ன இங்கே தான் தப்பா நம்ம பண்ணுறப்பா பட்டுப்பா தனியாக இதுல நம்ம வேலை இருக்குப்பா தனியாக காலேஜ் நம்ம சென்னை போனால் கூட நம்ம தான் இங்கே கூட இந்த வேலை இல்லை ஆமாம் இங்கே இருக்கிற வேலை இல்லைப்பா சென்னை மட்டும்தான் அப்படியே இந்த கம்மி காலேஜில் பக்கத்துலேயே எனக்கு போனாலும் இங்கே எங்கே பக்கத்து போனாலும் அது ஒரு சம்பளம் கம்மியாக போகிற மாதிரி வேலை அதிகமாக அப்போ சமஸ்தான் முடியாமல் தான் வெளியே வந்து கிராமத்தில் வேலை பார்க்கணும் நல்லா ஊருக்கு போனாங்க வெல் எடுத்துக்கிறேன்ப்பா வெளியே வந்து ஊருக்கு சம்பளத்தில் தமிழ் வேலை பார்க்கலாம் இதெல்லாம் கட்டி வைக்க மாட்டா பாதி தான் போட்டுருக்கேன் பாதி காணும் நான் போடுறேன் பாதி நாள் ஊட்டாங்க இருக்கப்பா பாதி நாள் காலேஜ் பண்ணுது பாதி நாள் ஊட்டேன் பட்டு பட்டு ஆமா நடத்த முடியுங்க காசு தான் கட்டணுமா அவங்க 60,000 சின்னவனுக்கு உங்களுக்கு 40,000 1 லட்சம் லோன் போடலாமாப்பா இதுக்கு இது ஆஸ்மா தானே எடுத்துக்கலாம் இன்ஜினியர் தான் சொல்லணும் பிசிக்கல் எஜுகேஷன் ஆஸ்மா தானே இன்ஜினியர் கிடையாது அதான் சிவில் அது எவ்வளோ ஆனால் வட்டி போடுறாங்க கட்டணம் இருக்கும் காலேஜில் போட்டுருவாங்களா சரி சரி 2 வருஷம் கட்டிட்டேன் வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அவனுக்கு முடிஞ்சுன்னா அப்புறம் நல்லா கட்டிடுவேன் ஏன் கடன் அப்போ தான் மாட்டாங்க கால் போடு கால் போடு கடை வாங்கி படிக்கிறாங்க லோன் போட்டு உங்களுக்கு 50,000 தாண்டி மேலே லோன் 50,000க்குள்ள இருந்தாலும் கொடுத்து யோசிப்பாங்க அதாவது நம்ம லோன் வாங்கினா வாங்க மாதிரி இருக்காது 50,000 நம்ம பாதி 20,000 லோன் ஏறும் இல்லை நீங்கள் 50,000 மேலே வாங்கினாலும் ஒரு குறைஞ்சி தனியாக லோன் நல்லா கிடைக்கும் 50,000 மேலே ஒரு குறைஞ்சி 50,000 மேலே ஒரு குறைஞ்சி லோன் உங்களுக்கு கான்ட்ராக்ட் டெய்லியே கிடைக்காங்க சார் ஆனால் டெய்லி வராங்க சார் பால்லாம் ஓ சரி சரி ஓ சரி சரிங்க சார் பொம்பளை எல்லாம் வெளியே விட்டா ஜாஸ்தி உள்ளூரை தாண்டி எல்லாம் பஸ் ஏறி எங்க கூப்பிடுறாங்களோ போயிடறாங்க டெய்லி காலைல வந்து நைட் 4 மணி பஸ் தான் சத்திரமணில இருந்து 2 வரைக்கும் ஆள் ஏறும் அது உங்க ஆளு தான் ரொம்ப ஜாஸ்தி ஆமா கைக்கு நேரமா இருக்கிறதுனால எல்லாம் தெரியுமா ஏறி ஓடிடுறாங்க கையில கொடுத்துருவாங்க ஓ சரி சரி
நாளைக்கு வேலையாக தான் கூலி வேலையாக இருந்தாலும் ஆ ஆ எல்லாத்தையும் பண்ணுறேன். ஓ சரி சரி சித்தப்பா. என்ன கூப்பிட்றாங்க அப்புறம் நான் சனிக்கிழமை சாயங்காலம் காசு கொடுத்து சொல்லிடுவேன். ம் ம் சில பேர் இருப்பாங்க, இந்த வேலையை பரவாயில்ல படிச்சுட்டு அந்த பாட்டுக்கு இதே பரவாயில்ல. நிறைய பேர் நினைப்பாங்க சப்பா எங்க போனாலும் மாசம் என்ன ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் உங்களுக்கு 24 வாங்கினாலும் என்ன இது வெயில நல்ல அவ்வளவு சப்பா வித்தியாசம். இது கஷ்டப்படணும் அது உட்காந்து வேலை பார்க்கலாம். இது ரெண்டு தான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசம் ரெண்டுக்கும். எது இருந்தாலும் வேலை தான். ஆமா எங்க பார்த்தாலும் வேலை தான் பார்க்க போறோம். இதனால வெயில கஷ்டப்பட்டு அந்த சிமெண்ட் தூக்குறது கல் தூக்குறது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால நல்ல இடமா உட்காந்து ஆமாம் அவ்வளோதான். என்ன போயிடும். வேலைக்கு எடுத்துக்கணும். வெளியே மற்றபடி எல்லாம் ஒன்று தான் சப்பா. ஆமாம் நானும் நம்மகிட்ட வரவங்க வேலை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு மாட்டோம். ம் 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 அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. ம் நான் வீட்டுக்கு இல்ல சில ஏமாத்தவங்களே இருக்காங்க சப்பா. ஆமாம் ஏமாத்திரம் இருக்காங்க. நான் வேறு நாள் கூட்டு போக மாட்டேன். ம் ம் அவங்க மனசாட்சி வந்து சரி ம் இல்லை ஏமாத்திரம் மாதிரி இங்கே போயிட்டு வாங்க போயிட்டு என்னன்னா ம். சரிம்மா உங்களுக்கு நாளைக்கு வேலை மனுஷன் வந்து போயிடலாம். ம் ம் ஆமாம் ஏமாத்தி அது ம் வாங்கி வாங்க சரி விட அப்படியே தேய்ச்சிட்டோம். வேலை வேலை சாமி கொடுத்து எல்லாம் கூட போயிடுச்சா. பூசாதிராம் என்ன அடுத்து நிற்காது ஏன்னா என் கிட்ட கொடுக்கணும் ஏன் 10,000 வந்து காசு கொடுக்கணும் நல்லா செஞ்சுக்கலாம். உனக்கு தான் வந்தேன் வேற இடத்துல அதுக்குள்ள அவளே இல்லை போங்க இப்போ பால் போனோன்னே தங்கச்சி கேட்பேன் உனக்கு மட்டும் போட்டு கொடுத்து எனக்கு இப்போ நமக்கு இடம் புரியாது. அதனால தான் நான் அடுத்த நாளைக்கு மழை பெய்ய இல்லைன்னா நாளைக்கு இது போட முடியும் இடத்த போட முடியும் அங்கெல்லாம் நம்ம சந்தை இடம் போட்டாங்க அப்புறம் அவங்க போட சந்துக்குள்ள போகாம அங்கதானே இப்போ இந்த திரும்ப பற்றி வாங்கிட்டு நீ வந்து பார்க்கல. ஊருக்கு தான் இப்போ ஒரு 20 வருஷம் இல்லை நான் அப்போ தான் வேலை கற்றுக்க போயிட்டு ஊருக்கு கட்டப்பேன் எங்கள் அம்மா தானே செஞ்சான். பாப்பா பேச போகிறீங்க என்ன பண்ணுது பையன் போனா போறானா என்ன வேணும் ஏன் அதே பையனுக்கு ஸ்டார்டிங்ல பேச்சே வரல சப்பா. கொஞ்சம் கம்மியா பேசிட்டே நான் ஸ்கூல் போனா பேர் போடுவோம் மாட்டோம் நம்ம கொஞ்சம் தங்கி ஸ்கூல் சேர்க்காம விட்டுறோம். அப்ப இப்பதான் இப்ப இப்படி வாய் பேசிட்டு இருந்தா 2 வருஷம் சேர்த்து வச்சிருப்போம். இப்போ அவன் வாய் அடக்க முடியல. அடக்க பண்றான். அவளோட என்ன பண்றான். அது ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாவே இருந்தது. ஆசிரியர் பாத்ரூம் கூட சொல்றது என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல சேர்க்காம வச்சிருந்தோம். அதனால தான் இப்ப அந்த பேச்சு பேசுது. அது தெரியல எங்களுக்கு. ஏன்னா எங்க காவியா ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தா. ஆனா எங்க சரி தனியா போய் என்ன பண்ண போறாங்க சேர்த்து விட்டுதான். இனிமே அவளே சொல்றாங்க என் கூட கிளாஸ் போடாதீங்க தனி கிளாஸ் போடுங்க அப்படின்டா. அந்த அளவுக்கு பண்றான். உட்காந்து மணி பண்ணி மாட்டான் பாப்பா. இன்னும் எங்க ஓகே அளவுக்கு பண்ண மாட்டான். ஆமா நல்லா அடம் பண்ணுவான். இப்ப ஏன் எங்க வீட்டுக்கு வேலைக்கு போக முடியல நாளைக்கு போறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சரிங்கப்பா 4 மணிக்கு போறதுனால சரியா இருக்குது. நாளைக்கு கஞ்சி வந்துருது நாளைக்கு நாளைக்கு போட்டு அப்புறம் அப்புறம் எட்டரைக்கு அவங்க போவாங்க அவங்க போட்டு அப்புறம் இன்னைக்கு நான் போவேன் இதான் வேலை. அதனால வேலைக்கு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த கடைக்கு கூட பெங்களூர் போறோம் போனா ஒரு 15 நாளைக்கு போனா போட்டான். அது கடைலாம் சொல்றோம் சப்பாங்களா அவங்க சொல்ற மாதிரி தான் செய்யணும். இல்லன்னா திட்டுவாங்க. அங்கதான் போனது அப்படி போக முடியாது அப்படின்னு 2 வருஷம் கஷ்டப்பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊரு கட்டி இவ்வளவு கடன் கட்டியாச்சு என்ன பெரிய வேலை இல்லை நீங்க போய் என்ன பண்ணுவேன் நானும் போனேன் அப்படின்னு போனா அதுக்கப்புறம்
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ மேலே ரூம் போட்டுருக்கேன் தம்பிங்க படிக்க கொடுக்குறான் ம் ஆயிரத்தி இருக்கிற அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது ம் அது போக இந்த மாதிரி தான் இப்போ ஆயிரம் இருக்கிறவங்க சரி இவங்க மேலே போய் படிப்பாங்க வெளியே வரலாம்ல இவ்வளோ இது தாண்டி வந்தாச்சு எதாவது முடியாது அப்படின்னா நான் வீட்டு பண்ண முடியும் அது கஷ்டம் சித்தப்பா அது வேலை கூட ஈஸியாக இருந்துப்பா இங்கே பஸ்ஸில் போயிட்டு வரது ஒரு கஷ்டமா இருக்கும் சித்தப்பா அங்கேயே அவங்க சொல்கிற எல்லாம் இங்கே காணுனா இப்போ நம்ம போகிறோம் காட்டில் வேலை செய்யறோம் நம்ம வீட்டில் பட்டுமா இந்த மாதிரி வேலை இருக்காங்க சித்தப்பா அவங்க சொல்கிற எல்லாம் நம்ம ஒரு டைம் வந்து ஏதாவது இன்னும் சொல்லிட்டு கிடப்பாங்க அது நமக்கு ஒரு சிலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஒரு சிலருக்கு பிடிக்காது சித்தப்பா அதனால இங்க காடு வேலை கூட சரியா போக முடியாங்க நான் கரெக்டா இருக்கேன் பாப்பா நமக்கு தெரியல அம்மாவா கரெக்டா நேரத்துக்கு போல கரெக்டா வரணும் அந்த நேரத்துக்கு வரணும் அதனால பக்கத்துல போயிடணும் இப்ப நமக்கு தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது நியாயமா தான் இருக்கு அது நம்ம இது ஒத்து வராது அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த பையன் சொல்லலாம் இல்ல முடிஞ்சு இந்த காலம் தான் இப்போ கேள அம்மா தான் சண்டை போட்டுருக்கு பையனை போய் நீ சரியில்லை அடி சண்டை போட்டுருக்கு உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாக்கா இல்ல இப்பதான் ஒரு இது வந்துச்சு நம்ம பொறுமையா இருக்கும் பச்சாச்சு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணோம் தங்கச்சிலாம் கொஞ்ச நாள் அது சிலரோட பேர் அவ்வளவுதான் சித்தப்பா அவ்வளவுதான் நம்ம அதுக்கு நம்ம நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல கட்டிக்கிற இங்க பாப்பா கூட அப்பாவே தான் நாங்க பாப்பா கட்டிக்கிட்டா அந்த இது சண்டை கொஞ்சம் ஆனா நல்ல கொஞ்சம் மூணு நாள் கூட வந்து பாப்பா ஒரு 10 மாசம் ஆச்சு இன்னும் 3 நாள் வந்து அதனால தான் நல்லா போகுது நம்ம போய் அப்பா அம்மா சொல்லி என்ன பண்றது கிட்ட போறதுன்னா ஒரு நேரம் சண்டை போடுவாங்க அப்புறம் நம்மளே சண்டை போடுவாங்க ஏன் அவளும் நல்லா கை கொடுப்பாங்க அக்கா வீட்டுக்கு மாதிரியே நல்ல கை ஒரு நாள் நம்மளே நான் சொல்லுங்க அச்சு பையன் கொடுத்துருப்பாங்க தெரியல நமக்கு அது மாதிரி நல்ல நான் பாப்பா இங்க வந்துட்டு எல்லாரும் சொல்லு நான் வந்து கொடுத்து வந்தேன் இன்னும் போங்கப்பா இப்ப நம்ம ஊர் கூட நம்ம வாங்கிக்கிறேன் இது மாதிரி கையில அப்ப அதே அந்த 10 ஊர் கட்டி கொடுத்துருந்தேன் நல்ல மாமா கொடுத்தேன் அம்மா கட்டி அம்மா சிஸ்டர் பண்ண கூட்டி போச்சு கட்டி விட கடை பாத்தீங்க காசு வாங்கிக்கலாம் காசு கொடுத்துறேன் என்ன இல்லை அப்ப நம்ம 2 பசங்க இருக்காங்களா இங்கன்னா பக்கத்துல இருக்காங்க அண்ணன் அவங்க 2 பேர் இருக்காங்க பக்கமா என்ன பாத்துக்கோங்க மேல பக்கம் வாங்கி அங்கே வாங்கிட்டு அவ்வளவுதான் அது இங்க வந்து ஊர் கட்டி ஊர் ஆசா பத்தியா ஊர் பழைய ஊர் கட்டி அது என்ன பண்ணுறது அங்கே ஊர் கட்டியாச்சு பையன் ஒரு பையனா ஒரு பையன் ஒரு பொண்ணு அதான் சொல்லி தான் அவங்க நான் வரலாற்று பார்க்கலாம் கேட்டா போடுப்பா இந்த பார்த்தா போதும் நம்ம என்ன பக்கம் பார்க்க அவங்க போட போட அப்படின்னு ஆகணும் அந்த பொண்ணு அப்படி பண்ணுது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அது அஞ்சா போட்டீங்க ஆறாவது படிக்குது அந்த பையன் தான் இருக்கான் அவன் என்ன வயசு வந்துடும் அவன் 12 வயசு ஆகுது அதுக்கு வந்து ஒரு பதவி அப்படி தூக்கி விட்டோமா என்ன சொல்லுவா பேசினா பேசுவாங்க பிரவீன் பேசுவாங்க பேசினா பேசுவாங்க நான் போங்க நடப்பாளவுக்கு பழக்கம் இல்லை பேசினா பேசுவாங்க நடப்பாவில் கூப்பிட்டாங்க வரல யாரும் தெரியல காவியாவும் கூப்பிட்டா போய் நிஜதாத்துக்கு கூப்பிட்டா அது யாரும் தெரியல நாங்க கஷ்டப்படணும் வருவாங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது என்னன்னு தெரியல அது அவங்களோட மனசு காரணம்
நீ ஊருக்கு போ ம் ம் அதான் வீட்டுக்கு வரணும் கூட மண்டபத்தில் இருந்துட்டு ஆனா எங்களை விட காவியம் நல்லா பார்த்தாரு பாவு எங்க சின்னத்தை பாங்க எங்க காவியம் நல்லா பார்த்தாங்க பார்க்கறதுலாம் அது ஏன்னு தெரியல ம் காவியம் தான் நல்லா பார்த்தாங்க ஸ்கூலுக்குலாம் போனாங்க செய்யறது பிடிக்கிறதுலாம் இப்போ போடுவாமா அது இங்க பிரவீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க யார் கறி அதிகமா சாப்பிட மாட்டோம் பிரவீன் சாப்பிட பிரவீன் வந்து மெயினா எடுத்துவோம் நான் கறி சாப்பிட மாட்டேன் எங்க ரெண்டு மட்டும் சாப்பிடுவாங்க பாட்டிமா சாப்பிட மாட்டாங்க எதுவுமே சாப்பிடா அதனால கறிக்கு அதிகமா வேலை இருக்காது பிரவீன் எந்த மாதிரி கறி எடுத்துக்கிட்டு பிரவீன் இல்லையா அவ்வளவுதான் கறி எடுக்கிறது எங்க யார்ட்ட தோணுச்சு சாப்பிடணும் தோணுச்சு எடுக்கிறதான் அது பழி பத்தி பாப்பா நான் சின்ன பிள்ளைல இருந்து கை சாப்பிட்டு பழகிட்டேன் அதனால நான் போட முடியாது பசங்க பாப்பாங்க முன்ன பாப்பாங்க அந்த அப்பா பாப்பாங்க அப்படி பாப்பாங்க சரியான மாதிரி சாப்பிட்டா 50 நாள் வச்சிருக்காங்க நான் எப்படி பாப்பா நான் அப்பா கறி இல்லாத வாரமா கறி இல்லாத பாட்டி நம்பியா பாப்பா ஓகே எனக்கு 50 வயசு நடக்குது பாப்பா இன்னும் வேலை செய்யறேன்னா எப்படி ஆமா கொஞ்சம் ரொம்ப இது பழமா இருக்கு அடுப்பு கொஞ்சம் பழமா இருக்கு தூக்கி கொடுங்க தானே நீ தான வச்சிட்ட நான் வச்சா நீ தூக்கி கொடுங்க அத பழம் விடுவாங்க நீ பழம் வைக்குமா நீ கீழ சுண்டு போட்டு வச்சிருக்க அடுப்பு பழம் வந்தா போய் அடுப்பு கட்டி வைக்கடா நீ சுண்டு போட்டு வச்சிருக்க இல்ல சும்மா வச்சா உங்களே நான் கண்ணு வச்சிருக்கேன் நான் மக்களே வச்சிருக்கேன் நான் பழம் கட்டா போய் நான் பார்த்தேன் இல்ல கொஞ்சம் நேரம் காரணம் பண்ணாத அப்பலாம் நான் போ நீ நடந்து நான் சரியா போ எல்லாம் பண்ணியா இல்ல இல்லங்க இங்க குமார் பண்ணி பேச சொல்றாங்க பண்ண பேச ஆகி சின்னதா டேலாம் இல்ல நான் பேச ஆகி இருக்கேன் சொல்லுங்க பழம் மலை தான் தண்ணி நம்ம ஒரே ராசு நம்ம தரல இதுனா நம்ம தரல தண்ணி ஊத்துறதா போறோம் நீங்க கொஞ்சம் பரவாயில்ல அண்ணல தான் அப்படி தான் வச்சா அதான் 10 கொஞ்சம் வச்சிட்டு வேலைக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க நான் தூக்கி கொடுங்க கொண்ட வயம தின்னாலும் பழம் சரியா நான் பழம் சொல்றேன் நீ மலை பழம் எப்படி நான் ஓடு போய் நான் ஓடுறேன் இல்ல பழம் தான் பழம் அடுப்பு பழமா சரி அடுப்பு சரியா அதான் இப்ப நம்ம வச்சு வச்சிருந்தா ஒரு நாள் செஞ்சு அது தண்ணி இருக்கு அப்புறம் தான் போறாங்க அது தூக்கி தரது அதான் வீடியோ போடுறது எப்ப வச்சிட்டு எல்லாம் போய் நான் எடுத்துமா அதான் நான் என்ன ஒரு ரூபாய் ஆச்சுறேன் கிட்ட உங்களுக்கு அடுத்து என்ன அது வேற பொண்ணு இருக்குன்னா தண்ணி ஊத்தணும் சூப்பரா நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க பல போறியா ஏன் மாட்ட வந்து என்ன சொன்ன கேட்க மாட்டேங்கறாங்க கேளுங்க அவங்க வந்து நம்பியா இருக்காங்க சொல்லுங்க சரி ஒருத்தன் கூட்டாங்க அவங்க நம்பியா இருக்காங்க அந்த ரெண்டா வாசிக்கு கண்ணால பாத்துட்டே இருக்கோம் சரி அப்படியே செய்ய வந்து வாங்க உடனே பத்தியா செய்யலாம் செய்யலானே உடனே வர வேண்டாம் என்ன பண்றது பண்ணி பேசிட்டே இல்ல சார் எங்கேயுமே ஒரு சான்ஸ் கொடுங்க நீங்க அஞ்சு செய்யலையா யாரும் இது மாதிரி பண்ணாங்க ஒரு சான்ஸ் கொடுக்காம நீங்க நான் செய்ய மாட்டேன் பிடிக்க மாட்டேன் என்ன இவங்க வந்து சான்ஸ் இல்லாம வந்து இந்த எடுத்து பேச மாட்டாங்க என்ன பண்ணாங்க அது 5 வருஷம் அது எக்ஸாம் டைம்ல வந்து ரொம்ப மோசமா ஆந்திரா பண்ணாங்க 5 வருஷமா படிக்கிறதா ரொம்ப பசியா அது எவ்வளவு கஷ்டம் அப்ப வந்து உங்களுக்கு தெரிய போலாம் விட்டா ரொம்ப கம்மியான வேலை கொடுக்குது கேன்சல் ஆயிடுச்சு மாமா அது வந்து ஓவரா கேன்சல் பண்றாங்க சார் பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க ஆச்சலாம் அப்படியே கேன்சல் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க என்ன பச்சை நீங்க நடந்து கேன்சல் பண்ணனும் கேன்சல் பண்ணல வேலை போட்டாங்க அதே பிளே எவ்வளவு இருக்கும் ஒரு பத்து இது தப்பு நடக்குது கேன்சல் பண்ணி தப்பு பண்ணி சாய் நம்ம பச்சை கேன்சல் பண்ணோம் அங்க நம்ம ஓவரா சொல்றாங்க கேன்சல் பண்ணிட்டான் நல்லா கை மெத்தா அங்க சொல்றாங்க ஐயா நிமிஷம் ஒண்ணு கேன்சல் பண்ணல எவ்வளவு கஷ்டப்பட்டு பையன் பச்சை இருக்கு ஆனா வயசு மாட்டீங்க தெரியாது அப்ப வயசு எங்க போட மாட்டோம் சேவோ மாட்டே போறோம் என்ன பண்றாங்க பையனா ஒண்ணும் பண்ணல மக்கள் அந்த 1000 காசு பேச பாக்குது என்ன சார் பண்றாங்க கரண்ட் எவ்வளவு தரங்க என்ன எவ்வளவு கரண்ட் கொண்டாங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் மாட்டீங்க போட்டு போக மாட்டாங்க இது சொல்றது இல்ல பாஸ் இது வந்து கட்ட செஞ்ச வேலை வாய்ப்பு பிள்ளைங்க கொடுத்தாங்க அவன் படிச்சு போறான் அந்த வேலை வாய்ப்பு இன்னும் 5 வருஷம் அநியாயம் பண்ணாங்க அதனால அது சைடு பண்ண சொல்றது தங்க வேலை வாய்ப்பு இல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்ல எதுமே வேலை வாய்ப்பு பசங்க ரொம்ப அடிச்சாங்க 5 வருஷம் ஒரு மாதிரி தான் பாப்போமே எப்படி 2 வருஷம் கஷ்டம் அவங்க இப்ப வந்துட்டாங்க 75 வருஷம் எவ்வளவு தெரியாது ஒருமே செய்யட்டும் நீ இது பிஏ கரெக்ட்ல வந்து திமுக ஸ்டார்டிங் செஞ்ச இப்ப திமுக பண்ணிட்டாங்க சொல்லிட்டு வழக்காட்லாம் மக்கள் செய்யாம அவங்க சுத்தி போறாங்க லட்சக்கணக்கான படிக்க பச்சைக்கு 2000 கோச்சிங் 1000 கோச்சிங் விட்டாங்க எப்படி பசங்க வருவாங்க அது அட்லீஸ்ட் ஒரு நார்மலா உடம்பு வேலை எப்படி உடம்பு 5 சால் பச்சை நிக்கவா எல்லா இடத்துலயும் வேலை இருக்காங்க இவங்க வேலை பண்ண மாட்டாங்க போட மாட்டாங்க அப்ப பிள்ளைங்க அப்ப வேலைல இருந்து 1000 ரூபாய் வருது
அது அதோட ஒரு பேர் எல்லா பக்கம் பேச மாட்டாங்க அரசு எலிஸ் பண்ணி 2024 எலெக்ஷன் வரப்போது தெரியுது 2024 எலெக்ஷன் வரப்போது 2000 வராங்க ஆனா எல்லாரும் ரிட்டையர்மென்ட் ஸ்டாப் ரிட்டையர்மென்ட் ஆயிட்டாங்க நீ வேலை பண்ணல எனக்கு அடுத்த வந்து எலெக்ஷன் வருது பயல எப்படி நீங்க போங்க அப்படி ஒரு திமிரல சொல்ல மாட்டாங்க லாஸ்ட் ஒரு சொல்றாங்க ஏன் நம்ம வாச்சா ஆயிரம் கூட மட்டும் போடுறோம் எங்க வீட்ல இருக்கிற ஆட்கள் தான் போடுவாங்க சப்பா நன்றி வரணும் ஆயிரம் காசு கொடுத்தா அவங்க பக்கா டீம் கேசப்பா நம்ம யோசனை மாட்டாங்க அப்பா நானே அப்பா நம்ம அப்பா அப்ப என்ன டீம் வேற சப்பா நம்ம அதிக நீ கம்பேர் பண்ணாத இப்ப இருக்க திருட்டு போறாங்க அங்க தலைமை செய்ய ஸ்டாலின் அவர் கட்டாக்கானே இது பண்ணாங்க அவங்க கீழ தலைமை சூட்ட பண்ணாங்க ஒரு கூட மக்கள் செய்யணும் அப்ப யாரும் இல்ல ரொம்ப மாறா எப்படி நான் ஜெயிச்சேன் தெரியல ஆனா போக நினைச்சது யாருமே செய்ய முடியாது நான் கருவறை விசல சப்பா ஆமா வந்தா சொல்றாங்க ஒன் டைம் சொல்லிட்டு நான் பாக்கல வரேன்னு சொல்லிட்டேன் கருவறல அப்போ நைட்ல 12 மணிக்கு மேல ஆச்சு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பாக்கல சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு செகண்ட் மணிக்கு அப்படியே போய்ட்டான் வந்தா ரவுண்ட் அப்படியே காலையில வந்து அப்படியே காலையில சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க பேச சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அதான் பண்ண இது பண்ண போய் பேசிட்டு சும்மா நோன் சொல்லி மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஏன் கொடுக்குறாங்க அளவுக்கு அந்த மாதிரி நான் மைண்ட் கொண்டு அவங்க வந்துட்டாங்க சாமி உடனே தோத்து போய் என்ன சாமி கட்சி யார் வந்தாலும் நம்பிக்கை இல்லப்பா இதெல்லாம் அகைன்ஸ்ட் பேச திட்ட மக்கள் சாங்க உட்கார்ந்து மனுஷன் நான் ஒரு சான்ஸ் கொடுப்பா அப்ப எது பண்றதால எல்லாம் இருக்காங்க இவங்க சில திருடுவாங்க சப்பா ஆனா என்ன பார்க்க போட மாட்டாங்க இன்னும் நாளைக்கு அது வரைக்கும் அதுல நம்ம வேலைக்கு போயிடலாம் அவ்வளவுதான் சப்பா எனக்கு புதுசா கட்சி வந்திருக்காங்க நேர்மையா இருக்கணும் பாப்பாங்க எவருமே கிடையாது என்ன மக்களுக்கு கொஞ்சம் செஞ்சா போதுப்பா எல்லாம் செய்யணும் நீ ஆசைப்படுறா நீ துணி கூட செய்யாம பழைய அடிக்கிறதாலே மக்கள் பாவமா இருக்கு தண்ணி வேணுமா என்ன எப்பயும் சோறு போட்டு வச்ச எப்ப சாப்பாடு எங்க வீட்டுல கெஞ்சி பேசப்பா ஒரு போடுங்க காலை வாங்கி விட்டு கூட எங்க செஞ்சு எங்க அரிசி எங்க காய் நாங்களும் வச்சுக்கிட்டோம் நாங்க எல்லாரும் சொல்லி வச்சுட்டு ஒன்னா போய் போட்டு வந்தோம் ஒரு தடவை டிரான்ஸ்போர்ட் தானே சப்பா இருந்தாலும் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு அவங்க வேற 10,000 வந்துருவாங்க கணக்குல காசு இல்ல அது மணி குடிச்சு வந்து போமா ரெண்டு குச்சி கூட முடியாது அது வேற வேலை பண்ணி ஒட்டி வச்சோம்னா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் 2 பேரை வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு பண்ணலாம் அதான் அந்த பக்கம் வைக்கிறேன் சரி பண்ண அங்கே வச்சாங்க சப்பா இங்க வந்து டிராவல் பண்ணி அழைப்பு போயிட்டு சப்பா இங்க பாதி அவங்க கடக்குறாங்க வெங்காயம் மேல பஸ்ல இருக்கிறதெல்லாம் போயிட்டு சும்மா மேல வருது சப்பா அதனால அவங்க எல்லாம் செட் ஆகல பேர் என்னன்னா அவன் மட்டும் போய் பாத்து வரலாம் சொன்னா பேர் என்ன சொல்லலாம் அவங்க இங்க பண்ண பார்த்தா அங்கே வச்சாங்க வர வச்சு இங்கே கூட வர்க் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது பேச நாங்க எங்க மாதிரி வேலை சப்பா எங்க இருந்தாலும் இங்க நம்ம ஃப்ரீயா இருப்போம் அங்க ஒண்ணு தொட்டதுக்கு எல்லாம் காசு
ஒரு தண்ணி வைக்கலாம் கூட இங்கே இருந்தால் மழை வச்சு நம்ம தண்ணி வைக்கலாம் அங்கே சிலிண்டர் கரண்ட் தாண்டி ஒன்றும் இல்லை அப்படி இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தோம் அது என்ன வாங்கிருந்தா இங்கே இருந்தால் ஒரு செலவு அங்கே நாலு செலவு சென்னை சொல்லவே தேவையில்ல ஆமாம் சார் இப்போ காய்கறி வாங்கலாம் கூட சார் இங்கே மாதிரி இருக்காங்க சார் தள்ளி சாலாம் அங்கெல்லாம் ரேட் எனக்கு போடுவாங்க சார் ஏன்னா அங்கே வந்து சந்தை காய்கறி வாங்க முடியாது சார் ரொம்ப கண்டாவியா இருக்கும் இங்கே சந்தை அங்கே மக்கள் காட்டில் கொண்டு வந்து வச்சுக்காங்க வாங்கிடும் அங்கே சந்தை காய்கறி நல்லா வாங்க முடியாது சார் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து சந்தை வைப்பாங்களா அது ஒன்று நல்லா இருக்கும் நிறைய நல்லா இருக்காது எல்லாம் கடையை வைக்கலாம் வேலை போகிற கடையெல்லாம் ஒரு ரேட் போடுறாங்க அதுதான் சொன்னாங்க வருவாங்க பார்த்தோம் அவன் வாங்கியிருந்தா மணி 8 முக்கால்ப்பா ரெண்டு ரூபா உள்ள அதுக்கு வீட்டு வேலை நறுக்கு வேலை மட்டும் நானும் வா வீட்டில் எல்லா ஊட்டிங்க மாற்றி மாற்றி குடிக்கிறத பண்ணி எப்படி பார்க்க முடியாது ஏன்னா அவங்க சௌகரியத்தை சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி இடத்துல தான் இருக்கும் ஆனால் அப்படி சொல்லுவாங்க கிச்சன் மேலே கட்டி காங்கிட்டு போட்டு காப்பாடு வச்சா அதுக்கப்புறம் எப்படி வச்சுக்கலாமே இது வச்சு நல்லா தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆகாம வந்து அது மட்டும் வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இதை விட சும்மா ஒரு அரைஞ்சு வேகமாக இருக்குது வண்டி நல்லா இருக்கும் இந்த இடத்துல பாத்திரம் வண்டிலாம் சரியாக இருக்கு பாத்திரம் வச்சு வயரம் கம்மியாக இருந்தால் தான் தண்ணி வரையாது நிறைய நிற்கும் நிச்சயம் பார்க்கலாம் எப்போ வேலைக்கு போவேன் நான் யாருக்கு கேட்கறவங்க ஆமா ஒரு நாள் பார்த்தா மறுநாள் நிறைய பேர் நல்ல போட்டு அதெல்லாம் கட்ட கட்ட வரணும் நல்ல பாப்பா பார்த்து இதனால வண்டி போன அதனால சரி நான் போன ஒரு பேப்பர் போனா சரி தெரியுமா போன நீங்க நாங்க ஜெட்டு கொடுத்தா நீங்க இல்ல போய் எடுத்துமா அம்மா வந்து தூக்கறீங்க மாமா கடைக்கு வந்தாங்க கறி எடுத்து தான் வரும் போகுது நான் காலையில ஒரு 6 மணிக்கு வந்து பெரிய பாப்பா சாப்பிடுவாங்க சார் நம்ம கிட்ட போய் லேட்டா போய் தூக்குறாங்க காலையில தூக்குறாங்க எப்பயுமே ஒரு 30 கிலோ சாப்பிடுங்க இப்படி தானே முன்னெல்லாம் வேலை காட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க சாப்பாடு எடுத்து போக பார்த்துக்கல